இது வந்து ஆந்திரா சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு முன்னால் ஃப்ரண்ட் கேட்டு வந்து நம்ம சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலான்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஒட்டின மாதிரியே நம்ம பில்லர் பண்ணி நம்ம இதுக்கு சென்டராக கேட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மொத்தம் 6 பில்லர் வருது. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பில்லரும் கேட்டுக்குள்ளான பில்லர். ஸோ இது வந்து 1 அடிக்கு 3/4 அடி அப்படிங்கிற சைஸு, 1க்கு 3/4. ஏன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4க்கு 3/4. அது மட்டும் ஏன் 1க்கு 3/4 போட்டுக்கோன்னா கேட்டு வரும். ஸோ கேட்டு வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 18 அடி வருது. 2 கேட்டு, 8 அடி கேட்டு ஒன்று, 8 அடி கேட்டு ஒன்று அப்படிங்கிறதுனால வெயிட் இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு சைஸு. இது வந்து கீழே வந்து புட்டிங் போட்டு இது 3/4க்கு 3/4 அந்த காங்கிரீட். இது வந்து செவுரு வரப்போகுது. இந்த இடத்துல செவுரு வச்சுட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் கேட்டு. பில்லர் ஒர்க் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருக்கு. நம்மளுக்கு வந்து வேலி அமைக்கிறதோட சேர்த்திங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆள் வராமல் இருப்பாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் எதுவும் உள்ளே வராது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்கவுங்க தேவையை பொறுத்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். என்னென்ன செலவு கம்மியாக பண்ணுறதும் அதிகமாக பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? எந்த வேலையை எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். சிம்பிளாக பண்ணுற ஒர்க்கும் பண்ணிக்கலாம், ஹெவியாக பண்ண ஒர்க்கும், இல்லை டெக்கரேஷனாக வேணும், நல்லா எனக்கு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நம்மளுக்கு லேபர் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணலாம். ஓகேங்க.